இறை அன்பர்கள் அனைவருக்கும் மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கங்களோடு மணிமங்கலம் கிழக்கு மாடு வீதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகா உடனுரை ஸ்ரீ கைலாயநாதர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா. ஆலயத்தின் வெளித்தோற்றம் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இப்போது ஆலய தோற்றம் முழுவதும் வண்ணமாக அற்புதமான வண்ண கோலங்களோடு இருக்குது. இப்போது அற்புதமான மின்விளக்கு அலங்காரத்தோடு ஜொலித்து கொண்டிருக்கிறது ஆலயம். முருகப்பெருமான் நமக்கு அருள் பாலிக்கும் விதமாக இருக்கிறார். அடுத்து இப்போது முதல்ல இது பார்க்குறது மடப்பள்ளி. இந்த மடப்பள்ளி இப்போது கும்பாபிஷேகத்துக்காக இந்த ஏற்பாடுகள், இதுக்கப்புறம் மடப்பள்ளியாக இங்கே அமைக்கவிருக்கின்றார்கள். இப்போ பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமான இந்த யாகசாலை வைக்கிறதுக்காக இந்த கலசம், தங்க கலசம் போல் இருக்குது பாருங்கள். இதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதை அமைச்சு இப்போ நாளைய தினம் முதல் கால பூஜை செய்யும் பொழுது இதெல்லாம் நிர்மாணிக்கப்படவிருக்கிறது. அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு அலங்காரத்தோடு சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த வண்ண வண்ண நூல்களில் ரொம்ப சிரத்தையோடு செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறது ஒரு 10 கல்யாணம் நடத்தலாம், அந்த அளவுக்கு இதில் திருப்பணிகள் இருக்குது. அப்படிப்பட்ட விமர்சையான இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்துவதற்காக ஆலய விழாக்குழுவினருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஊராட்சி மன்றத்தாருக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. அடுத்தபடியாக சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தோடு இந்த அன்னதானம் செய்கிறதுக்கான பாத்திர பண்டங்கள் எல்லாம் நமது அன்புக்குரிய ஜெகதா சவுண்ட் சர்வீஸ் பிரகாஷ் இப்போ இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒளியும் அமைப்பு அவரோடது தான். அதனால் வேண்டி ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கிற இந்த ஆலய மண்டபம், இப்பொழுது மகா மண்டபத்தை பார்க்குறோம். மகா மண்டபத்தில் திருக்கைலாயநாதர் ஆலயம், அதாவது சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது. அம்பாள் ஞானாம்பிகா அம்பாளுடைய சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆலயத்தின் இந்த கருவறையின் இருபுறமும் துவாரபாலகரை பார்க்குறோம். அடுத்தபடியாக மகா மண்டபத்தில் நமது சுவாமிஜி மற்றும் வெள்ளக்குளத்தில் சுவாமிஜி, குருஜி அவங்களெலாம் இப்போ வந்திருக்காங்க. இதில் இந்த சாந்தி ஹோமம் சொல்லிட்டு இப்போது அவங்க முன்னிலையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக எல்லா திசைகளிலும் வைப்பதற்காக இப்பொழுது இந்த பலிபீடம் தயாராக வச்சுருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம யாகசாலை பார்க்குறோம். யாகசாலை பார்க்கும்பொழுது தான் பிரமிப்பாக இருக்குது. எப்படின்னா 19 யாகாக்னி குண்டங்கள், ஒவ்வொரு குண்டமும் ஒவ்வொரு வடிவில் இருக்குது. அதுக்கு சிவாகம முறைப்படி ஒவ்வொன்றுக்கும் மகாசக்தி, அத்தனை கோணங்கள், அறுகோணம், வட்டம், முக்கோணம், சதுரம், அரைவட்டம் இப்படின்னு பல்வேறு வகையாக இருக்குது. அடுத்து இந்த மண்பானைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு யாகாங்கனுடைய இறைவனை ஆகர்ஷிக்கும், இறைவனை, பிரபஞ்சத்தின் இறைவனை ஆகர்ஷித்து அக்னியில் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு. அடுத்தபடியாக இப்போ பார்க்குறது பஞ்சாசனம். இந்த பஞ்சாசனத்தில் கூர்மாசனம், அடுத்து நாகாசனம், அடுத்தது ரிஷபாசனம், அடுத்து ரிஷியாசனம், அடுத்தது கமலாசனம். இப்படி 5 ஆசனத்தோட அம்பாளும் அம்மையும் அப்பனுமாக அங்கே வீட்டிருக்க போகிறார்கள். அடுத்தபடியாக இந்த சுதை சிற்ப வடிவமெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், தத்ரூபமாக இருக்குது. இதை ஸ்தபதி அவர்கள் ரொம்ப விமர்சையாக செஞ்சுருக்காங்க அவங்களோட குழுவினரோட. இது கமல பீடம், கமலாசனம். அதில் ஒரு தாமரைப்பூ, அழகாக மலர்ந்த தாமரைப்பூ மேலே இப்போ சுவாமி அங்கே அமரப்போகிறார். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இதெல்லாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. 2012ஆம் ஆண்டு நடந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இப்போ 2025. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொடிமரம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வைக்கல, அது தெரியல வரலாறுல. ஆனால் இப்போ இவ்வளோ பல 100 வருஷங்களுக்கு பிறகு இந்த கொடிமரம் அமைச்சிருக்கிறார்கள். செப்பு கவசம், ரொம்ப அற்புதமான செப்பு கவசம் இட்டு இங்கே இருக்கிற சிலா திருமணிகளை அப்படியே திருவுருவத்தோடு வச்சுருக்காங்க. இது ரொம்ப அபூர்வமானது. இந்த ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கீழே இருந்து 26 அடி உயரம். அது அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது காலபைரவர் நவகிரக சன்னதி. இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பிரம்மாண்டமான மேற்கூரை அமைப்பு. இந்த கூரை மழை, வெயில் முதலிய எந்த நேரத்துலையும்
இது அற்புதமாக இங்கேருந்து தரிசனம் பண்ணுறதுக்கான அற்புதமான அமைப்போடு இதை செஞ்சுருக்காங்க ஆலய நிர்வாகத்தார். அவங்களுக்கும் அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் செயலாளர் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய நேரம். இப்போ எல்லாரும் வந்து தரிசனம் பார்க்குறாங்க. அதனால் நீங்களும் வாங்க. வருகின்ற 4/9/2025 அன்று வந்து எல்லா விசேஷத்திலும் கலந்துக்கிட்டு ஈசனுடைய அருளை பெரும்பாலும் எல்லோரும் பெற்று மகிழ உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன்.